ஒடிஷா மாநிலம் பாலசூரில் நடந்த ரயில் விபத்து தொடர்பாக பல்வேறு தகவல்களை உடனுக்குடனாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தற்போது உயிரிழப்பு 261 அதிகரித்திருக்கிறது. அங்கு களத்தில் பல்வேறு அதிகாரிகளும் இருக்கிறார்கள். தமிழகத்திலிருந்தும் கூட அமைச்சர்களும் அதிகாரிகள் கொண்ட குழு அங்கு விரைந்திருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியும் விபத்து நிகழ்ந்த அந்த இடத்துக்கு செல்லவிருக்கிறார். மேலும் செய்தியாளர் அன்பரசன் இது தொடர்பான விவரங்களுடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். அன்பரசன், என்ன தகவல்கள் கிடைத்திருக்கிறது? விவரங்கள். நிச்சயமாக லாவண்யா, ஒரிசாவில் நடந்த இந்த கோர ரயில் விபத்தானது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சிறப்பு உதவி மையங்கள் அமைக்கப்பட்டு இங்கிருந்து இன்று மாலை செல்லும் சிறப்பு ரயிலில் செல்லும் உறவினர்களுக்காக இங்கு பல்வேறு உதவிகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 50க்கும் மேற்பட்ட கமாண்டோ வீரர்கள், அதே போன்று 200க்கும் மேற்பட்ட ரயில்வே மற்றும் சட்டம் ஒழுங்கு போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு உறவினர்களுக்கு என்னென்ன உதவிகள் வேண்டும் என்பதை தற்போது இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் செய்து வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் தற்போது வரை இந்த உதவி மையத்தில் 24 நபர்கள் தங்களது உறவினர்கள் குறித்து போன் மூலமாக தகவல் கேட்டிருக்கிறார்கள். 4 நபர்கள் நேரடியாக வந்து தகவல் கேட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பல்வேறு உறவினர்கள் தற்போது சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது நம்மிடையே ரயில்வே எஸ்பி திரு பொன்ராம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், இப்ப நேற்று இந்த விபத்து நடந்திருக்கு, என்ன மாதிரியான சூழல் இங்க சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் உருவாயிட்டு இருக்கு? எவ்வளவு உறவினர்கள் வராங்க? என்ன விவரங்கள் சார்? இந்த விபத்து சொந்தமா இப்போ 2 உதவி மையம் நம்ம ஓபன் பண்ணி 2 கண்ட்ரோல் ரூம்லேயே கிட்டத்தட்ட ஒரு 125 கால்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கு. மோஸ்ட் ஆஃப் த கால்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா கொரிஸ், ஏன்னா ட்ரெயின் டைமிங் ரீஷெட்யூல் பண்ணுறது, கேன்சலேஷன், இது சம்மந்தமாக இருந்துச்சு. ஒரு 5 கால் மட்டும் இது சம்மந்தமாக இருந்துச்சு. அவங்களுக்கு கரெக்டாக நம்ம சொல்லி அனுப்பியிருக்கிறோம். அவங்க ஃபெசிலிட்டேட் பண்ணி அவங்கள கான்டாக்ட் பண்ணி தொடர்பு கொண்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க. சார், இப்போ அந்த ரயிலில் கோரமண்டல் ரயிலில் வந்த ஒரு 250 பயணிகளை இப்போ தற்போது ஒரு சிறப்பு ரயில் அங்கிருந்து ஏற்றிட்டு வந்துட்டு இருக்கு. இங்கே வரவங்களுக்கு என்னென்ன மாதிரியான உதவிகள் தேவைப்படும்? அவங்களுக்கு செய்யறதுக்கு எவ்வளவு படையினரை நம்ம அங்கே திரட்டி இருக்கோம் சார்? நாளைக்கு அது எந்த பிளாட்ஃபார்மில் வருதுன்னு சொல்லி அதை அட்வான்ஸாக தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போலீஸ் ஃபோர்ஸை போட்டு டிப்ளாய் பண்ணி ஹேசல் ஃப்ரீ மூவ்மெண்ட், அந்த வர்றவங்க அவங்களோட ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ அவங்கள ஃப்ரீயாக போய் ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு வர மாதிரி நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணுவோம். அதுமாதிரி வெஹிக்கிள்ஸ் ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ட்ராவல்ஸு அவங்கள வச்சு வெளியில் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்க் பண்ணிட்டு கரெக்டாக அவங்கள ஃபெசிலிட்டேட் பண்ணி அவங்க டெஸ்டினேஷன் போகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுவோம். சார், இங்கே வரக்கூடிய உறவினர்கள் பார்த்தீங்கன்னா பெரும் பதட்டத்தோடு வராங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒடிசாவில் இருக்கக்கூடிய அவங்க உறவினர்கள் பார்த்தீங்கன்னா சரியான விவரங்கள் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பெரும் பதட்டத்தோடு வராங்க. அவங்களுடைய பதட்டங்களை தனிச்சு அவங்கள அமர வச்சு அவங்களுக்கு என்னென்ன மாதிரி விவரங்களை கொடுத்து அவங்களை சமாதானப்படுத்திட்டு இருக்கோம் சார். இல்லை, அவங்க கேட்குற கேள்விக்கு இப்போ ஒரு பேர் சொன்னார்னா அந்த பேசஞ்சர் லிஸ்ட் நம்ம அங்கே செக் பண்ணுறோம். அங்கே உள்ள கண்ட்ரோல் செக் பண்ணுறோம். அந்த ஸ்பாட்டில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ்ட்டை பேசுகிறோம். அதுக்கான பதில் அவங்கள்ட்ட நேரடியாகவே நம்ம சொல்லிடுறாங்க. இப்போ அந்த கண்ட்ரோல் ஹெல்ப்லைனில் அது மாதிரி பண்ணுறேன். அவங்கள்ட்ட பதட்டம் எதுவும் இல்லை, பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேருந்து போனவங்களில் எவ்வளோ பேர் இங்கே வராங்க? திருப்பி 250 பேர் நாளைக்கு காலையில் வராங்க. என் ரூட்டில் கொஞ்சம் பேர் இறங்குறாங்க. 132 பேர் தான் அங்கே டெஸ்டினேஷன் ரீச் ஆகுறாங்க நாளைக்கு. அதேமாதிரி இன்றைக்கி ஈவினிங் போகக்கூடிய ட்ரெயின் 7:20 கிளம்பக்கூடிய ட்ரெயினில் இது வரைக்கும் 4 ஃபேமிலி தான் புக் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெயின் இன்னைக்கு ஈவினிங் கிளம்பி நாளைக்கு ஈவினிங் போய் ரீச் ஆகும். அதே மாதிரி இன்னைக்கு மார்னிங் கிளம்பிடுச்சு இந்த ட்ரெயின். நாளைக்கு மார்னிங் 9 o'clock அது ரீச் ஆகுது. ஸோ அவங்களுக்கு வேண்டிய ஃபெசிலிட்டி பேசிக் எல்லாமே என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். பாதுகாப்பு பண்ணுறதுக்கு அந்த கமாண்டோ ஃபோர்ஸ்லேருந்து 100-200 போலீஸ் ஏற்கனவே நீங்கள் ஃபிகர்லாம் சொல்லிட்டீங்க டிப்ளாய் பண்ணியிருக்கிறோம். விதவுட் எனி ப்ராப்ளம் பப்ளிக் என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுறதுக்கு காவல்துறையிலேருந்து ரெடியாக இருக்கும். சார், இப்போ அங்கே எத்தனை தமிழகத்தை சேர்ந்த பயணிகள் அங்கே பாதிப்படைஞ்சிருக்காங்கிற விவரங்கள் எவ்வளோ தெரிய வந்திருக்கு சார்? இது வரைக்கும் கிளியர் கட் ஃபிகர் எதுவும் வரல. சென்னை வர்ற பேசஞ்சர்ஸ் டோட்டல் 250 டுவர்ட்ஸ் சென்னை தேர் கம்மிங். என் ரூட்டில் ஒரு 120 பேர் இறங்கிறாங்க. 132 பேர் தான் இங்கே ரீச் ஆக போகிறாங்க. அதில் இன்ஜூர்டு எவ்வளவு, கேஷுவாலிட்டிஸ் எதாக இருக்குன்ற ஃபிகர்ஸ் எட் டு கம். இது வரைக்கும் வரல. கிளியர் கட் ஃபிகர் வந்த பிறகு நம்ம சொல்கிறோம். லாவண்யா, இப்போ நம்மோடு பார்த்தீங்கன்னா ரயில்வே எஸ்பி திரு பொன்ராம் அவர்கள் இணைஞ்சிருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாதிப்படைஞ்ச பயணிகளை சந்திக்கிறதுக்காக வரக்கூடிய உறவினர்களை ஃபர்ஸ்ட் இங்கே உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 போலீஸாரும் அதே மாதிரி ஒரு 50க்கும் மேற்பட்ட கமாண்டோ வீரர்களும் இங்கே தயார் நிலையில் இருக்காங்க. அவங்க எந்த நேரம் கால் பண்ணி கேட்டால் கூட அதை பொறுமையாக அவங்க பதட்டப்படாத அளவுக்கு சொல்கிறதுக்கு அதிகாரிகளும் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இப்போ தற்சமயம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 250 பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஒரு சிறப்பு ரயிலானது கிளம்பி சென்னை சென்ட்ரல் நிலையத்திற்கு வந்துகிட்டு இருக்கு. இந்த ரயிலானது நாளை அதிகாலை சரியாக 4:30 மணிலிருந்து 5:30 மணிக்குள்ள வந்தடையும் சொல்லி அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அப்படி வரக்கூடிய அந்த பயணிகளை வரவேற்று அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காக இங்க பல்வேறு ஏற்பாடுகளை சென்னை ரயில்வே போலீசார் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த காட்சியை தான் நம்மளால பார்க்க முடியுது. லாவண்யா, அன்பரசன், அடுத்தடுத்த கள தகவல்களுக்கு மீண்டும் இணைகிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.